राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। व्रजमंडலம் உங்கள் மனசே விரஜமண்டலமாக ஆயின்றிருக்கு. அதுதான் நமக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்க ஒரு அழகான டிரான்சிஷன். அது எப்படி உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னா, இப்போ இந்த விரஜமண்டலத்தினுடைய பல இடங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பல இடங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ ஏதோ சொல்கிற வனங்களில் இப்போ ஓரளவுக்கு சில வனங்கள், இந்த 12 வனங்களில் சிலதெல்லாம் உங்களுக்கு பழக்கமாக இருக்குது. மகாவனம், பிருந்தாவனம், பில்வவனம், பாண்டீரவனம், பத்ரவனம், லோகாவனம், இந்த மாதிரி சிலதெல்லாம் உங்களுக்கு தாளவனம், குமுதவனம், கதிரவனம், அப்படி சிலதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கும். இந்த வனங்கள் பேர்லேயே இன்னும் 12 நான் முழுக்க சொல்ல, கரெக்டாக எல்லாருக்கும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல வருமா தெரியாது. ஏன்னா யமுனை ஆற்றங்களுடைய இந்த பக்கத்தில் இவ்வளோ வனங்கள், அந்த பக்கத்தில் அந்த வனம், அதில் மதுவனம், இது எல்லாமே நான் இப்போ மதுவனமே இப்போ நான் சொல்லலையே இந்த லிஸ்ட்டில் போடும்போது. ஆனால் இந்த லீலைகளை வர்ணிக்கும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளே அத்தனை அழகாக அந்த உருவம், அந்த லீலைகள்லாம் மனசு அப்படி வர்றது இல்லையா? இதுவே உங்கள் மனசு அவ்வளோ அழகாக இந்த வனங்களோட லயப்பட்டிருக்கு. உங்கள் மனசே விரஜமண்டலமாக ஆயின்றிருக்குன்றதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம் தான். ஸோ நேதி விரஜமண்டலத்தினுடைய விஷயங்கள்லாம் பேசும்பொழுது ரத சப்தமி விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன். கோனார்க் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அங்கே தபஸ் பண்ணது யாருன்னா சாம்பன், ஜாம்பவதி, கரடிப்புள்ள, ஜாம்பவதி, ஜாம்பவான், ஜாம்பவதி, சாம்பன். அந்த சாம்பனுக்கு தான் தன்னுடைய அழகில் கொஞ்சம் அபிமானம் இருந்தது. அந்த அழகுக்கு அபிமானத்துக்கு தான் கிருஷ்ணபுத்திரனாகவே இருந்தாலும் சுவாமி அபிமானம் இருந்தால் அந்த அபிமானத்திற்குரியதான சில சமயத்தில் கண்டிப்பு, சில சமயத்தில் தண்டனை. தண்டனை நம்ம எல்லாருமே தண்டனைக்கு சில சமயத்தில் பயப்படும். ஒரு இடத்துல நல்லது. ஏன்னா அதனால தான் கொஞ்சம் எல்லை கோடுகள் மீறாமல் இருப்போம். இப்போ பாருங்களேன், தண்டனையே இல்லை வச்சுக்கோங்களேன், நாட்டில் சட்டம் ஒழுங்காக இருக்காது. ஸோ தண்டனையும் ஒரு கருணை. இப்போ கூட சமீபத்தில் ஒரு இது வாசிந்தேன், ஃபாரின்ல எங்கேயோ யாரோ ஒருத்தன் இள வயசில் ஏதோ தப்பு பண்ணிட்டான், கொண்டு அவனை ஜெயிலில் அடைச்சாச்சு, ஆயுள் தண்டனையும் என்னமோ. அவன் கூட ஜெயிலில் இருந்த ஒருத்தன் ரிலீஸ் ஆகி போகும்பொழுது ஏதோ ஒரு மேக்ஸ் புக்கை கொடுத்துட்டு போயிருக்கான். இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றியே. சும்மா வேறு ஒன்றும் கிடையாது ஜெயிலில். அது ரொம்ப கடுங்காவல் தண்டனைன்றதுனால வெளி உலகமே அவளுக்கு தெரியாது. சும்மா அதை பார்த்து 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 என்னமோ படித்து என்னமோ எழுதி அவனாக படித்து அவனுக்கு மேக்ஸுக்கு சம்மந்தமே இல்லை. மேக்ஸ் அப்படி கற்றுண்டு அதுக்கப்புறமா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனோட அக்கறையை பார்த்துட்டு ஸ்ரத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு வேண்டிய புக்ஸை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேக்ஸ் தியரம்ஸ் எல்லாம் அவன் இது பண்ணி நிறைய பேருக்கு அவன் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டு நிறைய பேர் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு சொல்லி, அப்புறம் ஒரே ஒருத்தர் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி தபால் மூலமாக அவனுக்கு சொல்லிக் கொடுத்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மேக்ஸ் தியரத்துக்கு அவன் அவ்வளோ அழகாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி அதை அவன் எழுதி அதுக்கப்புறம் அந்த பேப்பர் சப்மிட் பண்ணி அது எல்லாரும் பாராட்டி, அதாவது ஜெயிலில் போயாச்சுன்னா அவ்வளோ ஆயுதம்னா வாழ்க்கை முடிஞ்சாச்சுன்னு தானே அர்த்தம். ஆனால் அங்கே ஒரு வாழ்க்கை கிளம்பிட்டு ஒரு மேக்ஸ் புக்கு
முன்னாடி இருந்த ஜெயிலில் இருந்த ஒருத்தன் சிறைக்கு போகும்போது கொடுத்துட்டு போனது தானாக அதில் தானாக அப்படி எவ்வளோ கஷ்டம் மேக்ஸு சொல்லி கொடுத்தாலே புரியாது. ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று அவனை அப்படி உசுப்பேத்திருக்கல. அதாவது தெய்வீகம் அப்படின்றது எங்கேருந்து வேணாலும் மலரும். அதாவது பாறை இடுக்கில் பூக்கிற ஒரு பூ போல் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். முள்ளுச்செடியோடைய ஒரு காய் போல் வச்சுக்கோங்க, எப்படி வேணால் நீங்கள் எத்தனை மணி நேரத்தான் சொல்லலாம். அதனால் சுவாமியோடைய தண்டனையும் நம்மளை நடிப்படுத்துறது ரொம்ப அழகாக அந்த ஜோசியர்கள் சொல்லுவாள். நல்லாயிருக்கும், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு அழகு உண்டு. இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை நாட்டு சனி அது முடியும் பொழுது ஒரு காட்டிட்டு போகும்னு சொல்லுவாள். நான் திரும்பியும் சொல்கிறேன், எனக்கு ஜோசியத்து மேலே மரியாதையெல்லாம் உண்டு. நான் பெருசாக கேட்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் நம்மலாம் மனசளவில் நெகட்டிவ் யோசிச்சுட்டே இருப்போம். அதனால் அதை கேட்குறத விட கேட்காம இருக்கும். ரொம்ப ரேராக சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாள். நமக்கு நிறைய ஜோசியர்கள் சிஷ்யர்களே உண்டு. அதனால் நமக்கு அது இதுவும் கிடையாது. அவளுக்கே தெரியும் குருஜி போட்டு வாங்குவார் அப்படின்னு. அவள் சொல்லுவாள், அஷ்டமத்து சனி ஒரு காட்டிட்டு தான் போகும் விட அது சும்மா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவள் சொல்லுவாள், சில ஜோசியர்கள் சொல்லுவாள், இந்த காட்டுறதுன்னா என்னன்னா வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டியதான உன்னுடைய சில விஷயங்களை நீ திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பை நாம் ரீவைன் பண்ணி பார்த்து நம்முடைய தப்பும் தவறுகளும் திருத்தி கொண்டு புது வழியில் பயணப்படுவதற்கான ஒரு வழி. அதாவது எக்ஸாக்டாக பழையன கழிதல் புதியன புகுதல் இப்படி சொல்லுவாள். அந்த அஷ்டமத்து சனிக்கு இப்படி ஒரு வியாக்கியானம். படாத பாடுபடுத்தும் இப்படி சொல்கிறவாளும் உண்டு. அஷ்டம சனி முடியும் பொழுது வாங்கி விட்டுரும் இப்படி சொல்கிறவாளும் உண்டு. பாடங்கள் சொல்லி கொடுப்பார், பாடங்களை கற்றுண்டு புது வழியில் பயணப்படும். இப்போ ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன். சாதாரண இப்போ எனக்கு ஊராக சுத்த பிடிக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த புது புது ஊர்கள், புது புது மனிதர்கள், புது புது இடங்கள் பார்க்கும்பொழுது நாம் அப்படி புதுசாகிட்டு இருப்போம். நமக்கு அப்படியே தெரிஞ்சது தானே, ஒரு அஸ்ரத்தை இருக்காது. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ரத்தை இருக்கும். எல்லாத்தையும் புதுசாக பார்ப்போம். நம்ம ஊர்லேயும் மார்க்கெட்லாம் உண்டு. நான் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் துவாரகைக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி துவாரகை போயிருந்த பொழுது ஒரு சப்தாகம் அங்கே பண்ணோம். அப்போ மார்க்கெட்டுக்கு போனோம். ஆர்கனைசிங்கில் சரி காத்தால காய்கறி வாங்கலான்னு துவாரகா மார்க்கெட். அவ்வளோ குஷியாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. நான் தாம்பரம் மார்க்கெட் போய் பார்த்து, கோயம்பேடு நான் பெருசாக போனதில்லை, தாம்பரம் மார்க்கெட்டில் போய் பார்த்துருக்கேன். காத்தால அப்படியே காய்கறி இறங்குறது, அப்படியே கடை மூட்டை விட்டு இறக்குறது எல்லாம் பார்த்துருக்கோம். அதே துவாரகை போய் இன்னும் சுகமாக இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு நான் மார்க்கெட் போனது அப்படின்னா புரியில் ஒரு சப்தாகம் நடந்தது. அப்போ காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு அந்த கிராண்ட் ரோட், அந்த பகவானோட ரத வீதி, படா ரோடு அது, அதில் போனோம். அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம் போல ஊருக்கு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா சில ஊர்களெலாம் சில நன்னா கிடைக்கும். அவ்வளோ அழகாக இருந்தது. அது மாதிரி அதே விஷயங்கள் தான் சில ஊர்களில் பார்க்கும்போது புதுசாக இருக்கும். அந்த மனிதர்களோடது அது ஒரு பன்றிபுரத்தை பிடிக்கும் எனக்கு. சும்மா அப்படி இந்த நடைபாதை கடைகளில் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போவேன். ஸோ இந்த மனசை புதுசு பண்ணிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் புதுசாக போய் பார்க்கறதுன்றது ஒரு சுலபமான வழி. ஒன்று நான் வாக்கிங் போகும்போது தெருவாக மாறி போவேன். ஆனால் எப்படி நடக்கணும், அந்த 3/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, அதே தெருவில் போனால் இவ்வளோ தான் இருக்கா, இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமா, இதே கணக்கில் போயிடுவோம். புதுசாக போகும்பொழுது நிறைய விஷயங்களில் தூரம் தெரியாது. நம்ம வாட்சை பார்க்கணும், டைமை பார்க்கணும், அப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த தண்டனை அப்படின்றது என்னடான்னா, நம்முடைய புத்தியை ஒரு நிதானப்படுத்துறதுக்கு. இப்போ குழந்தைகளை தண்டிப்போம் எதுக்கு? அவள் நிதானம் இல்லாமல் போயிட்டு இருக்க. வண்டிக்கு பிரேக் போடுற மாதிரி, வண்டி இப்போ ஸ்பீட் பிரேக்கர்னு ரோட்லலாம் சொல்கிறோம் இல்லையா, வேகத்தடை. அது பேர் நம்மளுடைய பிரயாண தடை கிடையாது, சாலை தடை கிடையாது, வேகத்தடை. இந்த இடத்துல இதுக்கு மேலே வேகத்தில் போனால் போகிறவாளுக்கும் கஷ்டம், அங்கே இருக்கிறவாளுக்கும் கஷ்டம், அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறவாளுக்கும் கஷ்டம். இந்த மாதிரி கிராஸ் ஜங்ஷன் எல்லாத்துலேயுமே அதுக்கு தான் வேகத்தடைன்னு ஒன்று வச்சுருவோம். அந்த மாதிரி சில சமயங்களில் நம்முடைய அபிமானம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்பொழுது ஒரு தடை வேணும் நமக்கு, ஒரு அடங்கணும். அப்போ தான் அந்த, இல்லாட்டி எந்த எல்லையில் போய் நிற்போம் நமக்கே தெரியும். அதனால் கோபிகைகளுடைய சௌபாகிய மதம் சொல்வார்.
எங்களுக்கு தான் கிருஷ்ணன் கிடச்சிருக்கான்னு ஒரு சௌபாகிய மதம் வர்றது, அப்போ தான் கண்ணன் காணாமல் போகிறான் அப்படின்னு காண கிடைக்காது. அது மாதிரி சாம்பன் கிருஷ்ணனோட புத்திரன், ஜாம்பவதியினுடைய பிள்ளை, அவனுக்கு தான் அந்த தொழுநோய் வர்றது. அவன்தான் கொனார்க்கில் வந்து சூரிய உபாசனை பண்ணி அவ்வளோ அழகாக பூஜை பண்ணான்னு இருக்குது. இதுதான் நேற்று கேட்ட ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து நேற்று நான் கேட்டிருந்த மான் கி பாத்தில் பிரதம மந்திரி சொன்னது என்னடான்னா, சந்தன் கி கிராமம்னு பேர். அது வந்து பெச்சாராஜி, குஜராத். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண கரெக்டாக தெரியல. சந்தன்கியோ வில்லேஜ் பேச்சாராஜி குஜராத். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு இடத்துல சமையல் பண்ணுவா. கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி வச்சுருக்கா. எல்லோரும் அங்கே உட்காந்துட்டு சாப்பிடுவா. கடந்த 15 வருஷமாக அது நடந்துட்டுருக்கான். நிஜமாக, அதாவது உலகத்தில் நம்ம சொல்கிறோம்ல, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன குக்கிராமத்தில் சைலண்ட்டாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இப்போ வீட்டில் இருக்க 3-4 பேரை ஆளுக்கு ஒவ்வொரு டைம் சாப்பிட்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, இன்றைக்கி எனக்கு பசிக்கிறத சாப்பாடு டேபிள் மேலே வச்சுருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோ. இப்படி தானே உலகத்தில் நடைமுறை நம்ம பார்க்குறோம். 3 பேர் 4 பேர் இருக்கிற வீட்டுக்குள்ளே சில வீடுகள்லாம் சில ரூல் உண்டு. எனக்கு டின்னர் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். சில பணக்கார வீடுகளில் நான் அதை பார்த்துருக்கேன். அந்த சமயத்தில் அவள் பிஸ்னஸும் பேச மாட்டான். அவள் பிஸ்னஸ் சில வீட்டில் அந்த டைமில் தான் எல்லாம் உட்காந்து அன்னையோட அவளுடைய எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துப்பா. இன்றைக்கி என்ன சக்ஸஸ், என்ன ஃபெயிலியர், இன்றைக்கி என்ன மானம், என்ன அவம். அதாவது குடும்பத்தில் மட்டும்தான். என்னோடய சில சிஷ்யாவில் ரொம்ப அழகாக பேசுவாள். யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாள், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பசங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ். அவர் சொல்லுவாள், குருஜி, நான் வெளியில் போனால் தான் அவர்களுக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் நடந்துக்கணும். என்னோட பாஸாக இருக்கட்டும், கூட இருக்கிறவாளோ, வாவ் இவன் ஜோராக இருக்கான் அப்படின்னு வருது. என் வீட்டுக்குள்ளே வந்தால் நான் நானாக தான் இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய கோபம், என்னுடைய இயலாமை, என்னுடைய பலவீனம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய துக்கம், இதெல்லாம் இவாளுக்கு தெரியும். நான் இதை மேற்கரித்து நடிக்க முடிஞ்சாலும் தோற்று போயிடுவேன். இவள் கண்டுபிடிச்சிடுவா. நான் இயல்பாக இருக்கணும்னு காட்டின்றாலும் என்னுடைய இயல்பு இது இல்லைன்னு இவாளுக்கு தெரியும். அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நானாக இருக்கிறது என் வீட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு பையனை பற்றி பேசி வந்தது. அப்போ பேசும்பொழுது இந்த ஒரு கான்வர்சேஷன் எனக்கு என் சிஷ்யா நடுவில் வந்தபொழுது ஒரு சிஷ்யன் சொன்னான், குருஜி, அவனுக்கு பிரச்சனையே அவனை தனியாக வேறு ஒரு லெவலில் காட்டணும்னு ஆசைப்படுறான். அவசியமே கிடையாது. அவனாவே தன் வீட்டுக்குள்ளே காட்டின்றா போதும். தன்னை மறைச்சிண்டு, தன்னை ஒழிச்சுண்டு, தன்னை இன்னொருத்தனாக காட்டி உலகத்தில் என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறான். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ப்ரெஷர் வாழ்க்கையில்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னான். இதுக்கு 1000 விதமாக வியாக்கியானம் கொடுக்கலாம். டிப்ரெஷன், ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், இப்படிலாம் நிறைய சொல்லுவோம். இதெல்லாம் மற்றவர்கள் அவனுடைய ஃபேமிலியை பற்றியோ அவனுடைய விஷயத்தை பற்றியோ சொல்லும்போது எடுத்த நியாயங்கள். இந்த பையன் சொன்னது, அவனை வேறு விதமாக காட்டிக்க ஆசைப்படுறான். அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக சிரிச்சுட்டு போயிட்டு சினிமாவை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க பையன் திடீர்னு அதெல்லாம் கிடையாது, நான் அப்படியே பக்த சிக்காமணின்னு நடிக்கிறான். அங்கே தான் அவன் பிரச்சனையில் மாட்டிக்கிறான். சிம்பிளாக ரொம்ப, அதாவது யதார்த்தமாக, அவ்வளோதான் குருஜி, இது மேலே அவங்ககிட்ட சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. சொன்னால் கேட்குற மாதிரி அவன் இல்லை, கேட்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சு போயிட்டான். அதனால் நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி கண்ணை திறந்து பாருங்க, எவ்வளோ அதிசயங்கள் உலகத்தில் நடக்குது. நாம் ஏதோ இன்டர்நெட்டு, டிவி, மீடியா, இதில் வரக்கூடியவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. சைலண்ட்டாக பல காரியங்களை பண்ணி கொண்டிருப்பவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கா. ஆனால் சில விஷயங்கள் இன்டர்நெட் வழியாக தான் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சபரிமலையில் ஒரு பேப்பர் போடுற ஒருத்தர் உண்டு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரீல்ஸ் பார்த்தேன். இத்தனை வருஷம் சபரிமலையில் ஒரு பேப்பர் போட்டுருக்கார். எல்லோரும் இருமுடி கட்டி சபரிமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது பெரிய விஷயம், 18 தடவை போயிட்டு வர பெரிய விஷயம்னா, சபரிமலை எப்போல்லாம் திறந்துருக்குமோ அந்த சமயத்தில் எல்லாம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பேப்பர் சப்ளை அவர் தான், பேப்பர் போடுறவர். எல்லோரும் இருமுடி கட்டின்ட்டு சபரிமலை போனால் அவர் தலையில் பேப்பர் கட்ட வச்சுட்டு போயிட்டு அப்படி கையை கூப்பிட்டு எல்லாருக்கும் சுவாமி சரணம் அப்படி சொல்லிட்டு பேப்பர் போட்டு போகிறார். அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு.
அவரோட லைஃப் பாருங்க, டெய்லியும் என்னமோ அந்த சபரிமலைக்கு போகிற பாதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாலாம் போயிட முடியும், ஒரு லெவல் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா பெரிய பாதை, எல்லா பாதையும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சபரிமலை சன்னிதானம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள், அங்கே இருக்கக்கூடிய தங்குற இடங்கள், ஹோட்டல்கள் எல்லாம் உண்டு. அந்த மேல்சாந்தி வரைக்கும் பேப்பர் போடுறது இவர் தான். அவர் சொல்கிறார், கேட்டால் எப்படி முடியுதுண்ணா, எல்லாம் ஐயப்பனோட அனுகிரகம், அவ்வளோதான். வேறு பெருசாக வார்த்தை கிடையாது. ஐயப்பன் அனுகிரகம், அவ்வளோதான். அது சொல்லிட்டு அவர் பாட்டு அதுக்கப்புறம் நின்று பேசுகிற டைம் இல்லை. அவர் பாட்டு ரைட் அப்படின்னு போயிட்டே இருக்கார். இவன் தான் பின்னாடி ஓடி போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். இப்படிதான் அவர் யாருன்னு கண்டுபிடிங்க, கூகுளில் இருக்க அவரை பற்றி. ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த உலகம், சுவாரஸ்யமான ஒரு உலகம், நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. கிருஷ்ணன் பாரபட்சமற்றமன்றதுக்காக சொல்கிறேன் நான். ஏதோ இரண்யகசிபு பிள்ளையா இருந்தாலும் அசுர பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுறார். தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் தப்புனா தப்பு தான். அப்புறமா அவன் இங்கே வந்து தியானம் பண்ணி தபஸ் பண்ணி அப்புறம் அவனுடைய அந்த தொழுநோய் சரியாயிடுது. அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கொனார்க்கு நீங்கள் எப்பயாவது யாராவது போனேன்னா, இந்த கொனார்க் கோவில் வந்த கதையை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு மூவி மாதிரி போட்டு காட்டுவாள். இங்கிலீஷ் உண்டு, ஹிந்தி உண்டு, அப்புறம் ஒடியா உண்டு. மற்ற லாங்குவேஜ் எனக்கு தெரியல. இது 3 கட்டாயம் உண்டு. நான் இங்கிலீஷ்லேயே ஹிந்திலேயே தான் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம். ஆனால் பார்க்க வேண்டிய ஒன்று. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த இடத்துல கோவில் எப்படி கட்டினான்றதுக்கு, அந்த இடத்துல ஒரு நதி, சந்திரபாகா நதின்னு பேர், அங்கே ஒரு நதி இருக்குது, சந்திரபாகா கரை. அங்கே தான் அந்த கோவில் கட்டும்போது என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன். அங்கே தான் சூரியனோட அனுகிரகம் கிடச்சனால கரெக்டாக அந்த நதி மத்தியத்தில் கோவிலை கட்டணும்னு. நதி மத்தியத்தில் எப்படி கோவில் கட்ட முடியும்? எப்படியும் தண்ணி வந்துட்டே இருக்கும், எப்படி கீழே ஊறிண்டே கிடக்கும், எப்படி ஆழம் மண் புதஞ்சுட்டே கிடக்கும். ஸோ கொண்டு வந்து எல்லாம் அந்த கல்லெல்லாம் போடுற உள்ளே போயிட்டே இருக்குது. இப்போ அந்த கோவில் கட்டுற ராஜாவுடைய மந்திரி இப்படியே போகிறார். என்ன வழி இதுக்குன்னா ஒரு வழியே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி எங்கேயோ போகிறார். ராஜாவோ மந்திரியோ போகிறார். ரொம்ப தூரம் நடந்து வந்துடுறார். ரொம்ப பசிக்கிறது. ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டார். எங்கேயோ ஒரு காட்டுவாசி குடிசை. அப்போ போய் அம்மா ரொம்ப பசிக்கிறது, அதுக்கு என்ன சாப்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு கடன்னு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இலையை போட்டு அவருக்கு நல்லா சுட சுட சாப்பாடு விட்டு நடுவில் குளிச்சுட்டு அதில் சாம்பார் இதை விடுவோம் இல்லையா. விட்டோடனே அவர் நேராக போய் நடுவில் கையை வச்சு விட்டு சாப்பிட்ற ஹான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாட்டி சிரிக்கிறா. எடுத்தோன்னே கொண்டு போய் நடுவில் யாராவது கையை வைப்பாளா? சுற்றி வர ஆறி இருக்கும், அதை எடுத்துட்டு அப்படி சாப்பிட்டுட்டு போனோம்னா நடுவில் ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஐடியா கிடைக்கிறது. இப்போ நம்ம முதல்ல ஓரத்துலேருந்து போட்டு போய் இதை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நடுவில் போனோம்னா நிலநிறுத்த முடியும். அப்படியே ஓடுறார். அப்புறமா அவருக்கு புரியாது பகவத் அனுகிரகம்னு. யாரோ ஒரு பாட்டி நினச்சோன்னே பகவான் தான் வந்து இப்படி புரிய வச்சார். இன்னி வரைக்கும் சாப்பாட்டில் யாராவது பந்தியிலையோ இல்லாட்டி குட்டி குழந்தைகள் நேரம் கை வச்சா முதல்ல ஞாபகம் வருது இந்த கொனார்க் சூரிய பகவானுடைய. இவர் எந்த கோயிலும் ஞாபகம் வராது எனக்கு. அப்படியே அந்த சீன் எனக்கு இன்னும் கம்மியாக நிற்கிறது. அது ஒரு அந்த அனிமேஷன் கார்ட்டூன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ மேபி கூகுளில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொனார்க்கோட அந்த வீடியோ பார்த்தெல்லாம் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னி வரைக்கும் சுட சாப்பிடும் பொழுது இந்த ஓரத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த ஆவி பறக்க சாப்பிட்றேன், சுட குழம்பு விடுறா, பந்தியில் உட்காந்துருக்கேன், பாகவத சத்தம் எங்கேயா இருந்தாலுமே அடுத்த செகண்ட் பத்மநாபன், கிருஷ்ணன் யாரும் ஞாபகம் மாட்டான். நேரம் இந்த கொனார்க், அந்த கோவில், அந்த சூரிய தேவன் மட்டும்தான் இன்னி வரைக்கும். ஜெகநாதன் பாண்டவன் இல்லை, எனக்கு ஒரு லிஸ்ட்டு உண்டு இல்லையா, அதாக்க யாருமே வர மாட்டான். நேராக இந்த கொனார்க். அவ்வளவு அழகு. வாழ்க்கையில் இப்படி ஜாலியாக அனுபவிக்க கற்றுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம், எல்லாமே விசேஷம். இன்றைக்கி கூட எனக்கு ஃபிசியோதெரப்பிக்கு ஒரு டாக்டர் வந்திருந்தார், ஃபிசியோதெரபிஸ்ட். அவர் வந்து இந்த காலத்துக்கு இந்த காலம் மடக்குங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் சொன்னார். விரல் மூவ் பண்ணுங்க. நான் கூட இப்படி பார்த்தோன்னே நான் சாதாரணமாக தான் பார்த்தேன். அவனே சொன்னார், என்ன சார் முட்டியில் ஆப்ரேஷன், என்னதுக்கு விரலெல்லாம் மூவ் பண்ண சொல்கிறாரு, என்னதுக்கு அந்த காலம் மூவ் பண்ண சொல்கிறாங்கடா. 2 காலம் அவசியம். இந்த காலுக்கு மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது, இந்த காலம் சேர்த்து தான் எக்ஸசைஸ் பண்ணணும். இதுவும் ஸ்ட்ரென்தன் ஆகணும். இப்போ இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ணாமல் நல்லா இருக்குது, ஸ்ட்ரென்தன் ஆகணும் இல்லை,
அப்படின்னா எல்லாருமே வந்து ஆங்கிள் முட்டி இங்கெல்லாம் தான் முக்கியம்னுவாங்க. விரலும் முக்கியம். விரலும் நிற்கிறதுக்கு என்னுடைய ஹோமியோபதி டாக்டர் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்னோடய பிள்ளைக்கு ஏதோ ஒரு அடிபட்டது விரலில், அவன் சமயத்தில் ஏறும்போது மட்டும்தான் வலிக்கும், மற்ற சமயத்தில் வலிக்காது எதுக்கணும். நான் கேட்டேன், அது எப்படி டாக்டர் வலிக்காமல் இருக்கும்? வலிக்கணும் இல்லை? இப்போ நம்ம முட்டியில் அடிபட்டாலோ ஆங்கிள் அடிபட்டாலோ கணுக்கால்லையோ கணுக்கையில் அடிபட்டு வலிக்குமே. கால் கட்ட வரல ஏன் பெருசாக ஒரு வலி தெரியலை அவனுக்கு? லேசாக ஒரு ஏர்லைன் கிராக் இருக்குதுன்னு சொல்ல எப்படி வலி தெரியல? சில சமயத்தில் அவன் ஏறும்போது மட்டும் வலிக்கிறது அப்படின்னா. அவர் சொன்னார், நம்ம டிசைன் அப்படி பண்ணியிருக்கார் சுவாமி, இந்த கால் கட்டவரையிலெல்லாம் பெரிய ஃபோர்ஸ் வராது, இந்த பேலன்சிங்காக அதுக்கு ஒரு ஜாயிண்ட்டை கொடுத்துருக்கார். இதுகள் லேசாக வளைஞ்சு நிற்கிறதுனால நமக்கு பேலன்சிங் உடம்பு ஃபுல்லாக இன்னி வரைக்கும். இப்போ தான் ரோபோட்டிக்கில் ஒரு பெரிய ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கா. சாதாரண ரோபோ நேராக போய் நிற்க முடியாது, டக்குன்னு திரும்ப முடியாது, விழுந்துடும் தொப்பு தொப்புன்னு. நாம் அப்படி விழமாட்டோம். ஏன்னா பகவான் என்னென்ன ஆங்கிளில் எங்கெங்கே ஜாயிண்ட் கொடுக்கணுமோ அந்த ஜாயிண்ட்டை கொடுத்துருக்கார். இடுப்பில் ஒரு ஜாயிண்ட், முட்டியில் ஒரு ஜாயிண்ட், கணுக்காலில் ஒரு ஜாயிண்ட், அப்புறமா பாதுக்கு அப்புறமா விரல். அந்த விரல் இத்தூண்டு தான் இருக்குது, ஆனால் அதுவும் ஒரு பேலன்சிங் ஃபேக்டர். நிஜமாவே என்ன எங்கேன்னு இங்கே ஒரு லிங்க் சொன்ன. அதனால தான் ரோபோட்டிக்கில் ஒரு பெரிய அவனுக்கு எல்லாம் திணறது என்னடானா, இதை எப்படி பண்ணலான்னு தான் பார்த்துருக்கா. இது தெரிஞ்சால் தான் ரோபோவோட ஈஸியாக இருக்கும்னு. வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லிங்க் உண்டு. வாழ்க்கையில் நடைமுறைகள் பார்த்துக்கோங்க. ஸோ சாம்பன் அதுவும் சொல்லிட்டேன். அப்புறம் குஜராத் அந்த இடத்துல எல்லாரும் 15 வருஷமா, ஓ மை குட்னஸ், போய் நிஜமாக நிறைய போய் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கணும் வாழ்க்கையில். எதனா இப்போ எப்போ பார்த்தாலும் ஃபேமஸான இடங்களுக்கே போய் என்ன பண்ண போகிறோம்? இந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும் இல்லையா? சும்மா போய் பார்த்துட்டு வரணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நிறைய நான் சொல்லிட்டு இருப்பேன், அப்புறம் கதை போயிடும். ஸோ இந்த மாதிரி அழகான பல விஷயங்கள். அதில் ஒன்றும் விரஜ மண்டல பரிக்கிரமம். அதில் தான் நந்த கிராமம். நேத்தி அழகா நந்தருடைய திருவடியை நான் பிடித்து கொள்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அந்த நந்த கிராமம் அவ்வளோ விசேஷம். இன்றைக்கும் அந்த நந்த கிராமத்தில் நந்த பைட்டக்கெலாம் உண்டு, நான் போய் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல உட்காந்து இவாளெலாம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது தான் இந்திர பூஜை எதுக்கு, கோவர்தன பூஜை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நாளாக காத்திருந்து நந்த கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, பூஜாரி. அவர்கிட்ட கேட்டு எனக்கு அந்த இடத்துல போய் பார்க்கணும், இந்த இந்திர பூஜையை கெடுத்த இடத்த நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி. சின்ன வருமா ஒரு மரம் இருக்குது, சுற்றி வர ஒரு ஆசிரமம் மாதிரி எதுவும் இருக்குது. பைட்டக் அந்த காலத்தெல்லாம் சொன்னோம் இல்லை, ஒரு ஊர் எல்லையில் ஒரு ஆலமரமோ அரச மரமோ இருக்கும், அது கீழே பஞ்சாயத்து கூடுவா பேசும், அவ்வளோதான். பைட்டக்னா நந்தகோபுரம் அந்த ஊரில் இருக்க பெரியவாள் ஒன்றா சேர்ந்து பேசுகிற இடம். ஊருக்குள்ளே அப்படி பஞ்சாயத்து வருமே, நீ நான் போட்டி வரும், எங்கள் வீட்டு வேலி அவன் எடுத்துட்டான்னு சொல்லுவான். அதெல்லாம் வராமலாம் இருக்காது. எல்லா காலத்தையும் இந்த பஞ்சாயத்துலாம் என்றைக்குமே உண்டு. ஸோ அந்த மாதிரி அந்த நந்த பைட்டக் அந்த வீடியோ போட்டிருக்கேனா இல்லையான்னு தெரில, நிறைய எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒவ்வொன்றா அட்லீஸ்ட் இப்போ டைம் இருக்குது, ஒவ்வொன்றா எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். நான் இதுதான் அரெஸ்டாகி உள்ளே உட்காந்துட்டுருக்கேன். அழகாக வீட்டுக்குள்ளே ஜம்முன்னு வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணேன். வீடியோஸ் ரொம்ப நாளாக அரெஸ்டாகி உள்ளே உட்காந்துட்டுருக்கு. அந்த நந்த கிராமம் அவ்வளோ விசேஷம். அந்த நந்த கிராமத்தை நம்ம உத்தவன் அங்கிருந்து கிளம்பும் பொழுது அப்படி அனுபவிக்கிறான். வந்தே நந்தவ்ரஜஸ்திரீனாம் பாதரேணு அபிக்ஷ்ணசஹ யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். ரொம்ப அழகா இந்த நந்தகோபருடைய பிரஜபூமியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஸ்திரீகளுடைய சரணதூளியை நான் திரும்ப திரும்ப ஏற்கிறேன். வந்தே நந்த விரஜ ஸ்திரீனா பாதரேணு அபிக்ஷ்ணசக. பாதரேணு தொண்டர் அடிப்பொடி, பாதரேணு அடிப்பொடி, பக்தாங்கிரி ரேணு, பக்த அங்கிரி ரேணு, தொண்டர் அடிப்பொடி. நேர் தமிழ் வார்த்தை, கொஞ்சம் கூட சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் தொண்டர் அடிப்பொடி. அந்த மாதிரி தான். வந்தே நந்தவ்ரஜஸ்திரீனாம் பாதரேணும் அபிக்ஷ்ணசஹ யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம்.
ஏன்னா அவ்வளவு அழகாக இவர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ண சம்பந்தத்தில் கிருஷ்ண ஸ்மரணையை கிருஷ்ணலீலையை தியானம் பண்ணிகிட்டே இருக்கா, பாடிண்டே இருக்கா. அது 3 லோகத்தையுமே பவித்திரம் பண்ணுறது. கிருஷ்ணலீலையை பாடி 3 லோகத்தையும் பவித்திரம் செய்யக்கூடிய இந்த கிருஷ்ண கோபியர்களுடைய பாததூளியை நான் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன், மீண்டும் மீண்டும் என் தலையில் தரிக்கிறேன். யார்? உத்தவன். எப்பேற்பட்ட உத்தவன்? கிருஷ்ணனுடைய சித்தப்பா பிள்ளை. உத்தவரோட அப்பா அம்மா பேர் கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் சொல்லியிருப்பேன். அந்த உத்தவன் ரொம்ப அழகு. நேற்று கூட கர்க சம்ஹிதை வாசிந்தேன். கர்க சம்ஹிதைப்படி பாகவத்திலையும் உத்தவனை பகவான் அனுப்புகிறார், கர்க சம்ஹிதையிலையும் பகவான் உத்தவன் அனுப்புகிறார்னு இருக்குது. பகவான் சொல்கிறான், என்னோட பீதாம்பரம் கட்டிக்க. ஏற்கனவே உத்தவன் அப்படி தான், உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு இந்த உத்தவன் கிட்ட சொல்வார், என்னோட பீதாம்பரம் கட்டிக்கோ, என்னோட ஆபரணங்களை போட்டுக்கோ, என்னுடைய கீழத்தை தலையில் சூட்டிக்கோ, நான் உடம்புல போட்டுக்கிற மலைய சந்தனத்தை போட்டுக்கோ, என்னோட சென்டெல்லாம் போட்டுக்கோ, நான் எந்த குதிரையில் எந்த ரதத்தில் பிருந்தாவனத்தை விட்டு என்ன அக்குராஷன் அதே ரதத்தில் நீ போ அப்படின்னு சொல்லி பகவான் ஒவ்வொருத்தரும் கடுதாசி எழுதி கொடுத்து ஒவ்வொருத்தரையாக கடுதாசி. கர்க சம்ஹிதையில் அப்படி தான் இருக்குது. நந்தகோபுரம் தனி கடுதாசி, யசோதா அம்மாவுக்கு தனி கடுதாசி, ராதாராணிக்கு தனி கடுதாசி, கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தனி கடுதாசி, கோபிகள் எல்லாருக்கும் 100கணக்கான கோபிகள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக லெட்டர் எழுதி கிருஷ்ணன் கொடுத்துருக்கான். கர்க சம்ஹிதையில் இருக்குது. இதில் ஆசிரியர் எல்லாரும் படிக்கிறா. அது அடுத்த கேள்விகள்லாம் அடி ஒன்றுமில்லாத ஆய்குலத்துன்னா எல்லாத்தையும் படிக்க தெரியுது. கர்க சம்ஹிதையில் அவெல்லாம் படிக்கிறான் இருக்கு. படித்து எழுதலாம். இப்படி எழுதியிருக்கானே, இப்படி எழுதியிருக்கானே, இப்படி எழுதியிருக்கானேன்னு அவளுக்கெல்லாம் அப்போ கூட உத்தவன் நினைக்கிறான், எதுக்கு கடுதாச்சினா இருக்கிறான், நான் போதுமே அப்படின்னு நினைக்கிறானா. அப்புறமா உத்தவன் ஒவ்வொருத்தருடைய ஸ்திதியை பார்த்துட்டு கிருஷ்ணனோட வந்து சண்டை போடுறான். நீ இதெல்லாம் விட்டுவிடு, மதுராலாம் போய் தொலையட்டும், நீ முதல்ல போ, உனக்காக இருக்கிறது அந்த ஊர் தான், போ, நான் வாக்கு கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு போயிடு. துருவன் வாக்கை காப்பாற்றின மாதிரி, இந்த ருக்மாங்கதன் வாக்கை காப்பாற்றின மாதிரி என் வாக்கையும் காப்பாற்று, தயவு செஞ்சு போகணுன்னு பகவான் உடனேயே மதுராவிலிருந்து கோகுலத்தை கிளம்பினான் இருக்கு. உடனே இருக்கு கர்க சம்ஹிதையில் மதுரா கண்டத்தில் 19வது அத்தியாயத்தில் பகவான் போனான்னு இருக்கு. அது ரொம்ப அழகு. அந்த உத்தவன் இப்படி சொல்கிறான் இல்லையா, அந்த உத்தவன் கிளம்புறான் முதல்ல ராதாராணி வாழலாம் பார்த்துட்டு. அப்போ அவாவா உத்தவனுக்கு பரிசாக கொடுக்குறாளாம். என்ன எவ்வளோ பெரிய காரியம் நீ பண்ணிட்டாய். அது கிருஷ்ணன் வரல இன்னும், நான் சொல்ல முன்னாடி. இப்போ ராதாராணி 2 குண்டலங்கள்லாம் கொடுக்குறாளாம். இந்த ராச சமயத்தில் சந்திரன் கொடுத்ததான், அதெல்லாம் உத்தவனுக்கு கொடுக்குறா. சாமரம் கொடுக்குறா. இதெல்லாம் விசேஷமாக ராதாராணி வச்சுட்டு இருந்தாலாம் கிருஷ்ணன் ஞாபகமாக. அது எல்லாம் உத்தவனுக்கு கொடுத்து நீ வச்சுக்கோ. கோபிகள்லாம் ஆளாள் கொடுக்குறாளாம். எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான்னு அவ்வளோ அவனுக்கு சன்மானம் கொடுத்தாளாம் உத்தவனுக்கு. கதறான் உத்தவன், நான் என்னத்தை சொல்லுவேன், இவா தான் எனக்கு எல்லாம் சொல்லிருக்கா, இவாளுக்கு நான் தட்சணை கொடுக்கணும், கடைசியில் இவா எனக்கு சம்பாவனை கொடுக்குறாளேன்னு கதறான் உத்தவன். ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யன் உத்தவன், பெரிய ஞானி. ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் உத்தவ கீதை 11வது ஸ்கந்தத்தில் வரும். எத்தனாவது அத்தியாயத்துலேயும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். உத்தவன் சொல்கிறான், நீ போகாதே கிருஷ்ணா, நீங்கள் இருக்கணும். அப்போ பகவான் சொல்லலாம், நான் போய்த்தான் ஆகணும் உத்தவா, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீ இங்கே இருன்னு சொல்கிறான் உத்தவனை. நீ இங்கே இரு, நீ வேற இல்லை நான் வேற இல்லைன்றான். கிருஷ்ணன் சொல்கிறான் உத்தவனை பார்த்து, நீ வேற இல்லை நான் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதனால தான் கிருஷ்ண பத்னிகள் உத்தவனிடத்தில் வந்து பாகவதம் கேட்குறான். ஆனால் இந்த உத்தவனையே சுவாமி சொல்கிறான், நீ பத்ரிகாசிரமத்தில் போய் தபஸ் பண்ணுறான். நீ வேற இல்லை நான் வேற இல்லைன்னு சொல்கிற உத்தவனையே நீ பத்ரிகாசிரமம் போய் தபஸ் பண்ணுன்னா நம்மெல்லாம் எங்கே? நிஜமாவே உத்தவன். கிருஷ்ண சகாக்கள் பல பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் உண்டு வச்சுக்கோங்க. கோப குழந்தைகள் அவள் ஒரு ஸ்டேட்டஸ், அர்ஜுனன் ஒரு ஸ்டேட்டஸ், சுதாமா ஒரு ஸ்டேட்டஸ், உத்தவன் ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ ஒவ்வொருத்தருமே கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மகிமையை மகாத்மியத்தை
சுவாமி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான். ஸோ இந்த உத்தவன் சொல்கிறான், வந்தே நந்தவிரஜஸ்திரீனாம் பாதரேணும் அபிக்ஷ்ணசஹ யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். அப்படி இந்த நந்த கிராமம், இப்படி இந்த நந்த கிராமத்தையும் தள்ளி போனோம்னா ஜாவட்டு, கோகிலவனம், இப்படி ஒவ்வொன்றா வருது. நான் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கதிரவனம் இதெல்லாமே அழகாக நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்துருக்கோம். ஆச்சரியமான பாகவதத்தில் இந்த சீர்காட் அந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அந்த சீர்காட் விஷயம், சீர்காட் அப்படின்னா அழகாக அந்த சீர்காட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு முக்கியமாக காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ. அந்த காத்யாயினி தேவியை கோபிகைகள் பூஜை பண்ண சீர்காட், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தான் இந்த பாண்டீரவனம், அந்த பக்கம் ராம்காட், சீர்காட், தபஸ்தலி, தபோவனம், இதெல்லாம் பக்கத்தில் வரும். இதெல்லாம் அந்த பக்கத்தில் வந்துடும். சரியா? அதில் தான் ஏவம் மாசம் விரதம் சேருஹு குர்மாய கிருஷ்ண சேதசஹ பத்ரகாளீம் சமானர்ச்சுஹு பூயானந்தசூதபதிஹி. கோபிகைகள்லாம் நந்தகோபசுதனே பதியா வேணும்னு சொல்லி பிரார்த்திச்சுண்டார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிற இந்த சீர்காட். அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னா அவ்வளோ அழகாக ராம்காட், அந்த இடத்துல தான் பலராமர் ஜோராக நம்ம யமுனையை இழுத்த இடம். இப்படி எல்லாம் தாண்டி வந்தோம்னா அடுத்தது ஸ்ரீ பத்ரவனம். பத்ர அப்படின்னாலே என்ன நான் சொன்னேன், மங்களகரமானது அப்படின்னு சொன்னேன். பத்ராய பத்ராரூபாய சதா கல்யாணவர்தனே அமங்களச்சிதே தஸ்மை நமோ பத்ராவணாய ச. பவிஷ்யோத்திர புராணம் சொல்கிறது பத்ராய பத்ரரூபாய, பத்ராய மங்களகரமானது, ஆனந்தமயமானது, அத்தனை விசேஷமானது, சதா கல்யாணவர்தத்தை எல்லா விதமான மங்களங்களும் தரக்கூடியது இந்த பத்ரவனம். அமங்களச்சிதே தஸ்மை, அமங்களங்களை எல்லாத்தையும் அறுக்கும். சிதே அப்படின்னா வெற்றதுன்னு அர்த்தம். அமங்களங்களை அறுத்து மங்களங்களை தரும் பத்ரவனம். அதனால தஸ்மை நமோ பத்ராவணாய ச அப்படின்னு ஸ்ரீ பவிஷ்யோத்திர புராணம் சொல்றது. அத்தனை ஜோர். யஜ்ஞஸ்நானஸ்வரூபாய ராஜ்யாகண்ட பிரதே தீர்த்தராஜ நமஸ்துபியம் பத்ராக்யம் சரசே நமக. அங்கே பத்ர சரோவரம்னு இருக்கு. அதை சொல்லும் பொழுது பவிஷ்யோத்திர புராணம் சொல்றது யஜ்ஞஸ்நான ஸ்வரூபமானது தீர்த்தராஜன் இவன்தான், அதனால் அந்த பத்ர சரோவரத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு. இப்படி இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வர்ணித்து பல ஸ்லோகங்கள் பாகவதம் நிறைய இருக்கு. ஆனால் இந்தந்த பெயர்களோடு இருக்கிறது வந்து ஆதிவராக புராணம். ஒவ்வொரு புராணத்தில் தான் இந்த வனங்களுடைய பெயர்கள் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நாம் முக்கியமான சில விஷயங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி நாம் அழகாக நந்த கிராமம் அப்புறமா பத்ர வனம் இது ரெண்டுத்தையும் பிராதான்யமாக பார்த்தோம். மீது என்னென்ன ஸ்லோகங்கள் உண்டோ அங்கங்கே நிறைய உண்டு. நான் அதை சில என்ன தோன்றதோ எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय.
ராதே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.